எஸ்ஆர்எம் பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்துல ஒரு ஆள் நானு. முக்கியமா ஐயா பாரிவேந்தரை பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரியை உருவாக்கியது ஒரு இளைய தலைமுறைக்காக, ஒரு புதிய தலைமுறைக்காக, ஒரு நாட்டுடைய முன்னேற்றத்தில் கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை உணர்ந்து சிறு வயதில் ஏற்பட்ட ஒரு சிந்தனை. அந்த சிந்தனையுடைய வளர்ச்சி தான் இன்னைக்கு 80,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒரு வேர்ல்டு கிளாஸ் லெவல் யூனிவர்சிட்டி காலேஜஸ் அப்படிங்கிற ஒரு உருவாக்கம். பொதுவாக எல்லாருக்கும் தெரியும், மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். அங்கிருந்தா ஒரு அரசியல் விதை உருவாச்சு முன்னாடி. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் நான். எஸ்டிஐடி உடைய மாணவன் நேரு ஸ்டேடியத்தில், அதுவும் எல்லாருக்கும் தெரியும். அவருடைய எம்சிசி காலேஜில் முடித்த பிறகு, எஸ்டிஐடியில் முடித்த பிறகு, அந்த காலகட்டத்திலலாம் ரொம்ப வறுமையான சூழ்நிலை. ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் முடிச்சுட்டு ஒன்று கவர்மெண்ட் ஜாப் போகணும், இல்லைன்னா பிரைவேட் ஜாப் தேட வேண்டிய சூழ்நிலை. அப்ப தொழில் முறையா சில தனியார் நிறுவனங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து பிரைவேட்ல அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. பொதுவா விளையாட்டுனாலே லைலா காலேஜ், மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் அப்படின்னு திருச்சியில சென்ட் ஜோசப் காலேஜ்னு இருக்கும். ஆனா அந்த காலகட்டங்கள்ல 2004, 2005 ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பாலிசியை வந்து அப்போ உருவாக்குனாங்க எஸ்ஆர்எம்ல. அது முதல்ல உருவாக்குனது பச்சைமுத்து சார் தான். ஸோ ஆர்ட்ஸ் காலேஜ் தான் வந்து எப்பயுமே ஸ்போர்ட்ஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அன்னைக்கு எஸ்ஆர்எம் நிறுவனங்களும் சத்யபாமா நிறுவனங்களும் ஒரு 2-3 நிறுவனங்கள் உருவாக்கும் பொழுது ஐயா பச்சைமுத்து சார் வந்து அப்போ ஒரு ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பாலிசியை கொண்டு வந்து, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு வந்து ஒரு இன்ஜினியரிங் சீட்லாம் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் சேரணுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கனவு. அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும்தான் இருக்கும். அப்போ ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு எல்லாத்துக்கும் என்ன குரூப் வேணுமோ அப்போ கொடுத்தாங்க. அப்போ ஃபிசிக்கல், அப்பையும் பாஸ்கெட் பால் அண்ட் வாலிபால் பார்த்தவர் இங்கே இருக்கக்கூடிய மோகன் சார் தான், இங்கே தான் இருக்கிறாரு. அப்போ எனக்கு அவர் தான் ஃபிசிக்கல் டைரக்டராக இருந்தார். அதே மாதிரி தான் இருக்கிறாரு இன்னும். அப்போ சம்பத்னு ஒரு கோச் இருந்தார் பாஸ்கெட் பாலில். அவர் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து ஹாஸ்டல் கொடுத்தாங்க, ஒரு ஃப்ரீ ஹாஸ்டல். அப்போ எம்பிஏல ஜாயின் பண்ணேன். சரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிச்சுட்டு எம்பிஏ படிக்கணும் ஒரு கனவு. ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு இந்த கேம்பஸில் எம்சிசி முடித்தோடனே இங்கே தான் இருந்தேன். இங்கே தான் ஒரு ஹாஸ்டல் தங்கினேன், இங்கே தான் சாப்பிட்டேன் மெஸ்ஸில். அப்பயே பாலிடிக்ஸில் நிறைய என்ன செய்யணும் மைண்டு ஓடிட்டே இருக்கும். ஸோ எம்பிஏ கம்ப்ளீட் பண்ண முடியல. ஆனால் ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு 1.5 வருஷம் இங்கே ஃபுல்லாகவே இருந்தேன். ஆனால் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் உடனடியாக வேலைக்கு போகணும், என் தங்கச்சியை படிக்க வைக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ தொழில் முறையாக வந்து ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் ஜாப் கொடுக்கும்போது அங்கே மூவ் ஆனோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துலேருந்து கிட்டத்தட்ட 20 மாதம் இங்கே தான் இருந்தேன். மார்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அப்பயே கிரவுண்டு ஃப்ரண்ட்டில் இருக்கும், கோச்சஸ் இருப்பாங்க, நல்ல அகாமடேஷன், ஜிம் இருக்கும். முதல்ல ஐயா பாரிவேந்தர் அவர்களை பார்த்த தருணம் என்னன்னா, பொதுவாக நைட்டு மெஸ்ஸில் சாப்பிட்ட பிறகு நான் கொஞ்சம் நைட்டு வாக்கிங் பண்ணுற பழக்கம் இருக்குது, தனியாக வாக்கிங் பண்ணுற பழக்கம் இருக்குது. அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய வேலைகள், எதிர்காலத்தில் என்ன செய்யணும்னு கொஞ்சம் மைண்ட் திங்க் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ நான் வாக் பண்ணுவேன். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் நைட்டு வாக் பண்ணுற எனக்கு ஹேபிட் இருக்கு. அப்போ எனக்கு இவர் தான் வந்து காலேஜ் ஓனர்னு அப்போ தெரியாது, இவர் தான் சான்சலர்னு அப்போ தெரியாது. அப்போ கையிலே கட்டிட்டு ஒரு வாக்கிங்கில் வந்துட்டு இருந்தாரு. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இப்போ ஞாபகம் இருக்காது ஐயா. அப்போ நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆச்சு.
ரவி அண்ணனுக்கு தெரியும், சொல்லியிருக்கேன் அதை. அப்ப எல்லாரும் ஹாஸ்டலுக்குள்ள இருப்பாங்க. இவர் கேட்டாரு, யார் நீங்க, ஏன் தனியா நடந்துட்டு இருக்கீங்கன்னு. அப்ப நான் திருப்பி அவர் கேட்டேன், நீங்க யாரு அப்படின்னு. எதுவும் சொல்லல. அப்ப என் பேர் வந்து பாரிவேந்தர்னு சொன்னாரு. எனக்கு பேர் தெரியாது. அப்ப எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மோகன் சாரையும் சம்பத் மட்டும்தான் தெரியும். ஸோ சொல்லிட்டு என்ன படிக்கிறீங்க கேட்டாரு. எம்பிஏ படிக்கிறேன்னு சொன்னேன். அப்புறம் சரி வாங்க வாக்கிங் பண்ணலான்னு என்னை கூட்டிட்டு போனாரு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே பேசிட்டே வர்றாரு என்கிட்ட. எந்த ஊருன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், திருச்சி, இங்கதான் படிச்சுட்டு இருக்கேன், என்னுடைய கதைகள்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் எல்லாம் கரெக்டா இருக்கா, சாப்பாடு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு கேட்டுட்டே வந்தாரு. அப்ப நான் சொன்னேன், சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க, காலேஜ் எல்லாம் கொடுக்குறாங்க, மாச செலவு காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க காலேஜ். பிசிக்கல் டீச்சர் வந்து காசு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ஆனா இது வரைக்கும் கொடுக்கல அப்படின்னு. எவ்வளவு கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னு கேட்டாரு. அப்ப 3000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இப்ப அப்படின்னு. ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு முதல்ல அந்த எக்ஸ்பென்சஸ் கொடுக்கணும்னு சொன்னது வந்து விசாரம். அப்ப அந்த நேரத்துல ரொம்ப கடுமையான கிராமப்புறத்துல இருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து கையில காசு இருக்காது. அப்படி சொன்ன உடனே, ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு போனாரு. கேட்டுட்டு ஒரு 3 நாள் கழிச்சு நம்பால் வந்தாரு, மோகன் சாரு. அவருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. நீங்க நைட்டு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டாரு. பெரியவர் ஒருத்தர் வந்தாரு, அவர் வாக் பண்ணிட்டு இருந்தாரு, அவர்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன்னு சொன்னேன். அப்ப அவர் தான் சொன்னாரு, இந்த காலேஜோட ஓனரே அவர் தான், நீங்க மாசம் காசு கொடுக்கலன்னு சொன்னீங்களான்னு கேட்டாரு. ஆமா நீங்க சொன்னீங்களே, அது செய்யல, அதுதான் சொன்னேன் அப்படின்னு. அவர் நேரா என்ன கூப்பிட்டு முதல்ல பசங்களுக்கு கொடுக்குற வழியை பாருன்னு சொன்னாரு. சொன்ன அடுத்த 24 மணி நேரத்துல எல்லாத்துக்கும் பசங்களுக்கு காசு கொடுத்தாங்க. சொன்னது ஏன் சொல்றேன்னா, வாழ்க்கை வந்து நிறைய மாறி இருக்கலாம். எப்பொழுதும் என்னை உருவாக்கியது வந்து என்னுடைய ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், வரலாற்று ஆசிரியர்கள். வரலாறை கரெக்டா என்ன படிக்க வைக்கிறதோட சிந்தனையை உருவாக்குனாங்க, படிக்க வச்சாங்க. அது திராவிட அரசியலா இருக்கட்டும், தமிழ்நாடு அரசியலா இருக்கட்டும், இந்திய அரசியலாகட்டும், உலக அரசியலாகட்டும். ஒரு 10 வயசுக்குள்ளேயே ஒரு அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய என்னுடைய ஆசிரியர்கள் ஒரு சிந்தனை எனக்குள்ள ஒரு விதையை உருவாக்குனாங்க. அங்கிருந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், அதுக்கப்புறம் எஸ்ஆர்எம் பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்துல ஒரு ஆளாதான் பாரிவேந்தர் சார் என்னை எப்பயும் பார்ப்பாரு. எப்படி வந்து அவருடைய மகன்களா இருக்கக்கூடிய அண்ணன் ரவி அண்ணன் ஆகட்டும், இளைய தலைமுறை உருவாக்கிய புதிய தலைமுறையை உருவாக்கிய நம்ம சத்யானன் ஆகட்டும், அதே மாதிரி என்னையும் ஒரு மகனா எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருப்பாரு பாரிவேந்தர் ஐயா. என்னுடைய அரசியல் பாதையாகட்டும் அப்பப்ப கூப்பிட்டு, இப்ப இல்ல 2015 காலகட்டத்திலிருந்து அண்ணா சொன்னாரு, ஐயாவுடைய எம்பி தேர்தல்ல ஐயா பாராளுமன்ற உறுப்பினர் ஆகணும்னு எனக்கு காலேஜ்ல இருக்கும் பொழுது ஒரு உணவு கொடுத்தாரு. ஒரு மந்த்லி ஒரு தேவைக்கான இந்த செலவுக்கான விஷயத்தை எஸ்ஆர்எம் வந்து உருவாக்கணும், ஒரு நம்பிக்கையான ஒரு இடத்தை. ஏன்னா அப்பெல்லாம் ஸ்போர்ட்ஸ்மேன் தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்காது. ஒரு காலேஜ் முடிச்சுட்டா ஒரு இடத்துல ஹாஸ்டலுக்கோ இல்லை வேலை பார்க்கறதுக்கோ இடம் இருக்காது. அப்படி இதே காலேஜ் எனக்கான அந்த ஒரு 2 வருஷம் எனக்கான ஒரு இருப்பிடத்தை கொடுத்து என்னுடைய கனவுகளுக்கு ஒரு ஸ்டெப்பா இங்க இருந்துச்சு. அப்ப திருப்பியும் ஒரு விஷயம் செய்யணும்னு நானும் ரவியண்ணனும் இணைந்து அவர் பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கணும்னு அந்த காலகட்டத்துல பணியாற்றினோம். வெற்றி பெற்றார். அன்றையிலிருந்து எப்பொழுதும் இந்த குடும்பத்துல ஒரு மகனா அவர் என்ன பார்ப்பாரு. அந்த உரிமை அவருக்கு என்னிடம் எப்பொழுதும் இருக்கு. ஏன்னா என்னுடைய வளர்ச்சியை இந்த
இந்த காலேஜில இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னுடைய சிந்தனை என்ன, அரசியல் சிந்தனை என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறவு இங்க இருக்கக்கூடிய அண்ணன்களிடம் எப்பயுமே இருக்கு. இங்க இருக்கக்கூடிய தம்பிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கிருந்து வந்தவங்க, என்னுடைய இன்னொரு சகோதரர் அமைச்சர் இங்கிருந்து வந்தவர் பிரபு, அது மாதிரி பல்வேறு வறுமையிலிருந்து வந்த, கிராமப்புறத்திலிருந்து வந்தவங்களுக்கு இப்படி ஒரு கேம்பஸ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய, ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு வரும் பொழுது மரத்தடியில இருந்து படிச்சு வந்தவங்க நான். அந்த மாதிரி பல்வேறு மாணவர் மாணவிகள் இந்த கேம்பஸ்குள்ள நுழையும் பொழுது ஒரு நம்பிக்கை வரும், ஒரு கான்பிடன்ட், நமக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அந்த அவைக்குள்ள நுழையும் பொழுது நம்ம இங்க படிச்சா உலக லெவல்ல படிச்சு முடிச்சோன்னு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஒரு நல்ல லைப்ரரி, ஒரு நல்ல ஹாஸ்டல், நல்ல ஃபுட்டு, அந்த மாதிரி ஒரு கல்ச்சரை உருவாக்கக்கூடிய ஒரு கல்லூரியா உருவாக்குனது மிகப்பெரிய வரலாற்று வெற்றின்னு சொல்லலாம், மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லலாம். இது ஒரு சாமானிய மனிதனால உருவாக்கிட முடியாது. ஒரு சிறிய விதை ஒரு ஸ்கூல்ல ஆரம்பிச்சு ரன் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி ஒரு சாமானிய கிராமப்புறத்துல இருந்து வந்து அவர் போட்ட விதை இன்னைக்கு 80,000 பேர், 1,00,000 பேர் வரைக்கும் இன்னைக்கு படிச்சுட்டு போறாங்க அப்படின்னா அவருடைய சாதனைங்கிறது மிகப்பெரிய சாதனை. அதுல ஒரு மாணவனா அவர் கூப்பிட்ட உடனே எப்பயுமே எந்த ஃபங்க்ஷன்ல நான் வந்து நின்று இருக்கேன். அது என்னுடைய நன்றி. அந்த மாதிரி உலக தரத்தில் விளையாட்டை இன்னைக்கு தமிழ்நாட்டுல கொண்டு போகக்கூடிய தேவை இருக்கு. நம்ம சகோதரர் தம்பி சொன்ன மாதிரி 7 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரக்ஸ் கல்ச்சர் கிடையாது தமிழ்நாட்டுல. இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்காகவும் ஆன்சைட்டிக்காகவும் ஒரு நெகட்டிவிட்டிக்காகவும் நம்மளுடைய இளைய தலைமுறை யங்ஸ்டர்ஸ் ட்ரக்ஸை நோக்கி போகக்கூடிய கலாச்சாரம் கடந்த 7 வருடங்களை உருவாகிருக்கு. ஒன்று காவல்துறையை போட்டு முடக்கினாலும் ஒரு செல்ஃப் கான்பிடென்ட் எங்க உருவாக்க முடியும்னா எஜுகேஷனோட சேர்ந்து ஸ்போர்ட்ஸ்ல இருந்து தான் உருவாக்க முடியும். அதனாலதான் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் ட்ரக்ஸை விட ஸ்போர்ட்ஸை எழுதினார் போர்ட்ல. 1994 அப்புறம் தமிழ்நாட்டில் பெரிய இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கல, எந்த கவர்மெண்ட்டும் உருவாக்கல. இங்க இருக்கக்கூடிய கேம்பஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரமிப்பா இருக்கு. ஆனால் இன்னைக்கு இருக்க தேவை குஜராத், பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களே, மகாராஷ்டிரா மாதிரி இருக்க மாநிலங்களே இன்டர்நேஷனல் லெவல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கிட்டாங்க. ஆனா நமக்கான ஒரு விஷனே இல்லை. ஸ்போர்ட்ஸ்ல 8 to 18 ஒரு விஷனை உருவாக்கிட்டு இருக்கோம். 8 வயசுல கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல எங்கெல்லாம் வறுமை இருக்கோ, எங்கெல்லாம் ட்ரக்ஸ் அதிகமா இருக்கோ, அங்கெல்லாம் தேடி ஒரு 10 ஒலிம்பிக் அகாடமியை தமிழ்நாடு முழுவதும் உருவாக்கணும் அப்படின்னு மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு ஸ்போர்ட்ஸ் சிட்டி வேர்ல்டு கிளாஸ் லெவல்ல உருவாக்குறதுக்கான அனைத்து பணிகளும் ஆரம்பிச்சிருக்கோம். அதோடு சேர்ந்து எங்கெல்லாம் இந்த மாதிரி எஸ்ஆர்எம் மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய காலேஜஸோட தமிழ்நாடு முழுவதும் எஸ்டிஏடி ஒரு மெம்பர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு எம்ஓயு போட்டு எஸ்டிஏடி மூலம் பிளஸ் பள்ளி கல்வித்துறை மூலம் கிட்டத்தட்ட 6,000 பிசிக்கல் டீச்சர்ஸ் இருக்காங்க. 6,000 பிசிக்கல் டீச்சர்ஸ் இருக்காங்க. அவங்களை இது வரைக்கும் நம்ம சரியா பயன்படுத்தல. மேக்ஸ் டீச்சர், சயின்ஸ் டீச்சரை பயன்படுத்தின அளவுக்கு பிசிக்கல் டீச்சர்ஸை நம்ம பயன்படுத்தல. மேக்ஸ் சயின்ஸுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ட் பிசிக்கல் டீச்சர் டிசிப்ளின் டீச்சரா மாத்துறதோடைய விளைப்பாடு கடந்த 100 வருஷத்துல தமிழ்நாட்டில இருந்து இது வரைக்கும் ஒலிம்பிக்கு ஒரு மெடல் உருவாகல. கல்வி முன்னேறி இருக்கு, பொருளாதாரம் முன்னேறிக்குங்கிற ஒரு ஊர்ல இது வரைக்கும் ஒலிம்பிக்ல ஒரு மெடல் இன்னும் வாங்கல. அப்ப நம்மளுடைய விஷன், நம்மளுடைய குறிக்கோள்
எல்லாத்தையும் புதுசா உருவாக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கல்லூரிகளிலும் எஸ்டிஏடி மூலம் இணைக்கணும். எஸ்டிஏடி மூலம் இணைத்து கிராமப்புறத்தில் இருக்கவங்கள பெரிய பெரிய ஸ்கூல்ல அகாடமியில கொண்டு வந்து அவங்களுக்கான பயிற்சியை இன்டர்நேஷனல் லெவல்ல கொடுத்து, ஸ்கூல் முடிஞ்ச உடனே காலேஜ்ல அட்மிஷன் கரெக்டா கொடுத்து அவங்கள ஒலிம்பிக்ல போக வைக்கக்கூடிய ஒரு விஷனையும் ஒரு குறிக்கோளையும் முதல்ல உருவாக்கணும். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடிகள் எஸ்ஆர்எம் இருக்க நிறுவனங்கள், பல்வேறு நிறுவனங்கள் ஸ்போர்ட்ஸுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு விஷன்ல கவர்மெண்ட்டும் இணையணும், பள்ளி கல்வித்துறையும் இணையணும், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் இணையணும். எல்லோரும் இணையும் போலதான் 8 வயசுல இருந்து ஒரு குழந்தைய நம்ம டேலண்ட் ரிசர்ச் விங்குன்னு சொல்லி அவங்கள தூத்துக்குடினா ஒரு நல்ல ஸ்விம்மர் கிடைக்க முடியும். இங்க சென்னையில தேட முடியாது, ஒரு வசதி வாய்ந்த ஒரு சிட்டிக்குள்ள தேட முடியாது. அதே மெரினா பீச்ல இருக்கக்கூடிய மீனவ குப்பங்கள்ல ஒரு நேச்சுரல் ஸ்விம்மர் இருப்பாங்க, தூத்துக்குடியில ஒரு நேச்சுரல் ஸ்விம்மர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் இங்க ஒவ்வொரு விளையாட்டு இருக்கு. தஞ்சாவூர்ல ஸ்பிரிண்டர்ஸ் இருப்பாங்க, நார்த் மெட்ராஸ்ல பாக்ஸர்ஸ் இருப்பாங்க, பாக்ஸிங் பண்றவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த விதைகளை நாம் தேடி, எப்படி கிரிக்கெட்ல ஒரு டோனிய ஜார்க்கண்ட்ல இருந்து அந்த டீம் போய் தேடி கொண்டு வந்து, ஜார்க்கண்ட் ஒரு பின்னோக்கிய மாநிலம்னு பார்க்கல, கிரிக்கெட்ல இருக்கக்கூடிய செலக்ஷன் கமிட்டிஸ் கொண்டு வந்து கரெக்டான அகாடமியில போட்டு ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது டோனி மூலம் வேர்ல்டு கப்ல பல வேர்ல்டு கப்ல வின் பண்ண முடிஞ்சு. பிகாஸ் ஆஃப் டோனியோட வெற்றி காரணம் அந்த செலக்ஷன் பண்ண கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், செலக்ஷன் பண்ண கிரிக்கெட் அசோசியேஷன்ஸ். சோ அந்த மாதிரி தமிழ்நாட்டை ஒலிம்பிக்ல மெடல் கொண்டு வரக்கூடிய, தமிழ்நாட்டை ஸ்போர்ட்ஸ் கேபிட்டலா, இந்தியாவிலே ஸ்போர்ட்ஸ் கேபிட்டலா உருவாக்கக்கூடிய ஒரு விஷனை உருவாக்கணும். அதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஆல்ரெடி கிளியரன்ஸ் கொடுத்துட்டாரு. உலக தரத்திலான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குங்க, சிட்டிலையும் அவுட்டர்லையும் தமிழ்நாடு முழுவதும் உருவாக்குங்க. அப்ப இந்த மாதிரி எஸ்ஆர்எம் காலேஜில் இருக்கக்கூடிய வேந்தர்களை ஒன்றிணைத்து தமிழ்நாடுக்குன்னு ஒரு பாலிசியை ஸ்கூல் ஓனர்ஸையும் கரஸ்பாண்டையும் ஒன்றிணைத்து எஜுகேஷனையும் ஸ்போர்ட்ஸையும் ஈக்குவலா கொண்டு வரணும். 50-50% கொண்டு வரணும். மேக்ஸையும் சயின்ஸையும் டெய்லி படிக்க சொல்றாங்க ஒரு குழந்தைய. ஆனா ஒரு 45 நிமிஷம் ஒரு குழந்தை டெய்லி விளையாடணுங்கிற கான்செப்ட் தமிழ்நாட்டில் இன்னும் உருவாகல. 24 மணி நேரத்துல ஒரு குழந்தை ஒரு 45 நிமிஷம் விளையாடணுங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்கணும். we need a mental health, physical health. அப்ப இங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸோடைய மனநிலை, விளையாட்டுக்கான முக்கியத்துவம்ங்கிறது இட்ஸ் நாட் only entertainment, இட்ஸ் a discipline, இட்ஸ் a team game. ஸ்ட்ரெஸ்ஸையும் ஆன்சைட்டியும் உருவாக்கக்கூடிய ஒரு இளைய தலைமுறை கிட்ட ஒரு ஸ்போர்ட்ஸை நம்ம கொண்டு வரும் பொழுது இன்னும் அதிவேகமாக படிக்க முடியும். நான் படிச்சு முடிச்சுட்டு லைப்ரரியில தான் இருப்பேன், ஸ்போர்ட்ஸ்மேன் படிக்க முடியாதுன்னு அப்படிலாம் கிடையாது. அப்ப அந்த ஊக்கம் எங்கிருந்து வரும்னா, இன்னைக்கு ஒரு கிளாஸ்ல பிடி கிளாஸ் சொன்னா எல்லாரும் எந்திரிச்சு 100ல 99 பேர் எந்திரிச்சு நிப்பாங்க. கல்வியை அவங்களுடைய மைண்ட் செட்டுக்கு விடணும், குழந்தைங்களுடைய மைண்ட் செட்டுக்கு விடணும். அப்ப மாண்புமிகு முதலமைச்சர்கிட்டே வலியுறுத்துறோம், பிசிக்கல் டீச்சர், பிசிக்கல் பீரியட், பிடி பீரியட் வந்து தினமும் கொண்டு வரணும் ஸ்கூல்ல. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு 40 நிமிஷம் டெய்லி விளையாடும் பொழுது பிசிக்கல் ஃபிட்னஸ் உருவாகும். 50 குழந்தைங்களோட விளையாடும் பொழுது ஒரு டீம் கல்ச்சர் உருவாகும், எப்படி பேசணும்னு உருவாகும். இல்லைன்னா அவங்க மொபைல்லையும் ட்ரக்ஸ்லையும் அவங்க வந்து ஸ்டக் ஆயிடுவாங்க. அப்படி ஒரு இளைய தலைமுறையை நம்ம உருவாக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். சோ கவர்மெண்ட்ல ஒரு பாலிசியை கொண்டு வர வேண்டிய அவசியம் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் மென்டலி ரொம்ப வீக்கா இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டியை நோக்கி நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். பிசிக்கலி அவங்க ஸ்போர்ட்ஸ் விளையாடும் பொழுது எஜுகேஷன் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதற்கு 2004-2005 காலகட்டத்தில் எஸ்ஆர்எம்ல இருந்து வேந்தர் அவர்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய 2 சகோதரர்களும் சரி, விளையாட்டுத்துறைக்கு எப்பயுமே இப்ப சொன்னாங்க பாருங்க, 3000 பேர் 4000 பேர் எப்பயுமே ஃப்ரீ சீட் கிடைக்கும். எத்தனையோ
வில்லேஜ்ல இருந்து வரக்கூடியவங்க, தூத்துக்குடி, திருநெல்வேலி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர்ல இருந்து வரக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஒரு கேம்பஸை பார்க்கும்போதே பிரமிப்பாங்க. நாங்களாம் அப்படி வரும்போது அப்படிதான் பிரமிப்பை உருவாக்குச்சு. அந்த மாதிரி இன்னும் கொஞ்ச காலத்துல இப்ப யூஎஸ் எல்லாம் போனா ஒலிம்பியன்ஸ் எல்லாம் காலேஜ்ல இருந்து உருவாவாங்க. 18, 19 வயசு, 20 வயசுல இருந்தே காலேஜ். இன்னும் வரக்கூடிய ஒலிம்பிக் பாத்தீங்கன்னா 2-3 காலேஜ் நடத்துறாங்க அமெரிக்கால. அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அமெரிக்கால இருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய குறிக்கோள் எஸ்ஆர்எம்ல இருந்து இன்னும் 15 வருஷத்துல ஒலிம்பியன் பிளேயர்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு விஷனை எஸ்ஆர்எம்ல உருவாக்கணும். அதுக்கான விதையை உருவாக்கணும். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல். உசைன் போல்ட் ஜமைக்கால இருந்து 9.69 செகண்ட் ஓடும் பொழுது நம்மளும் கரெக்டா பிளான் பண்ணா இங்க இருந்து தஞ்சாவூர்ல இருந்து வரக்கூடிய திருநெல்வேலியில இருந்து வரக்கூடிய இங்க இருக்கக்கூடிய ஒரு குழந்தையும் ஓட வைக்க முடியும். அதுக்கான பணம் இல்லாமலாம் இல்ல, இதோ இங்க இருக்கு. இப்ப கூட வந்து ட்ராக் போட்டலாம்னு சொன்னேன், அதுக்கான வேலைகள் ஆரம்பிக்க போகுதுன்னு சொன்னாங்க. ஆனா ஒருங்கிணைக்கணும். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல எப்படி நம்ம கொண்டு போகணும். நம்மளுடைய பயிற்சி முறையே இன்னும் நம்ம 30 வருஷம் பின்தங்கி இருக்கோம். நம்மளுடைய பிராக்டிஸ், நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி, பிளானிங், எக்ஸிகியூஷன், நம்மளுடைய கோச்சஸோட அப்டேட்ஸ் எதுவுமே அப்டேட் பண்ணப்படல. ஸ்போர்ட்ஸ்ங்கிறது சயின்ஸ். இட்ஸ் நாட் அ ஸ்போர்ட்ஸ் இஸ் அ டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ். இட்ஸ் நாட் ஒன்லி த ஹார்ட் ஒர்க். அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய தேவைப்படுது. சோ அதற்கான ஒரு விஷயத்தை மாண்புமிகு முதலமைச்சரும் சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி உருவாக்கிட்டு இருக்கு. உறுதியாக இங்க இருக்கக்கூடிய என்னுடைய 2 சகோதரர்கிட்ட நான் சொல்றேன், ஐயாவுடைய கனவை எங்களுடைய 2 சகோதரர்கள் ரவி அண்ணனும் சரி, சத்யானனும் சரி, இன்னும் இந்த நிறுவனத்தை ஒற்றுமையாக இருந்து ஒரு உலக லெவல்ல இன்னும் இந்த 1 லட்சம் பேர் இருக்க ஸ்டூடெண்ட 10 லட்சமா மாத்தி இன்னும் ஏழையா இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள். ஒரு ஆதவ அர்ஜுனா இல்ல, ஒரு பிரபு இல்ல, இங்க இருக்கக்கூடிய என்னோட சகோதரர்களை இன்னும் 1000 பேரை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமைன்னு கூட நான் அன்பா சொல்ல முடியும் அண்ணன்கிட்ட இருக்கிற 2 அண்ணனுக்கிட்டையும். அதனால எங்களுடைய உறவு அரசியலுக்கு அப்பாற்பட்டது. உண்மையிலே ஒரு குடும்பமா நான் எஸ்ஆர்எம் எப்பயுமே பார்ப்பேன். நானு அந்த அளவுக்கு அன்பானவர் நம்மளுடைய வேந்தர் அவர்கள். அதுக்கப்புறம் இன்னொரு பதிவை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்போர்ட்ஸுக்கு அப்பாற்பட்டது உறுதியாக டெல்லியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீட்டுக்கு ஒரு ரிஃபார்ம் பண்ணணும். கொஸ்டின் பேப்பர் உடைய லீக்கேஜஸ், எக்ஸாமினேஷன்ஸ் உடைய லீக்கேஜஸ், இதற்கு எதிராக ஒட்டுமொத்தமாக ஒரு ரிஃபார்ம் வேணும்னு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த குரலுக்கு எப்பொழுதும் ஒட்டுமொத்த தமிழகமும் சரி, எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சரும் சரி துணை நிற்பார்கள், துணை நிற்கின்றோம். அதில் எப்பொழுதும் உறுதியாக இருக்கின்றோம். இன்றைக்குதான் டெல்லியிலிருந்து ஒரு போராட்ட குரல், ஆனால் தங்கை அனிதாவிலிருந்து எண்ணற்ற சகோதர சகோதரிகள் தமிழ்நாடு இழந்திருக்கு. அந்த உணர்வு எங்களுக்கு இருக்கு. டெல்லியுடைய குரலுக்கும் தமிழ்நாடு குரலுக்கும் ஒரு முழு வித்தியாசம் இருக்கு. நம்மளுடைய தமிழகத்துடைய குரல், எங்கள் முதலமைச்சருடைய குரல், தமிழக வெற்றி கழகத்தினுடைய குரல், தமிழ்நாட்டு மக்களுடைய குரல், தமிழக இளைஞர்களுடைய குரல் ஒட்டுமொத்தமாக நீட்டை அபாலிஷ் பண்ணணும், நீட்டை நீக்கணும், பேன் செய்யணும். இதற்கான குரல் அரசியல் ரீதியாகவும் சரி, மற்ற வழிகளிலும் சரி, நாங்கள் எப்பொழுதும் உறுதியாக இருக்கிறோம். கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள், அந்த வழி எங்களுக்கு தெரியும். ஒரு அரசு பள்ளியில் படித்த மாணவன் நான், எங்களுக்கு தெரியும். தமிழக அரசு அதனாலதான் மெடிக்கல் காலேஜ்லயும் என்ட்ரன்ஸே இல்லைங்கிறத கொண்டு வந்து சக்சஸ்ஃபுல் மாடலா கொண்டு வந்தாங்க. இங்க இருக்கக்கூடிய 12th ஸ்டாண்டர்டுடைய மார்க்கை வச்சு கவுன்சிலிங் கொடுத்து சிறப்பான திட்டங்களை நம்மளுடைய மாணவர்கள், கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள்
சமூக நீதியின் அடிப்படையில் நீட் இல்லாமலேயே இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களை உருவாக்கிய மாநிலம் இது. நம்பர் 1 மாநிலம் மருத்துவத்துறையில். இதை எப்பொழுதும் நாங்கள் உறுதியாக எதிர்க்கிறோம். வெறும் அரசியல் காரணங்களுக்காக அல்ல, ஏழை எளிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீட் கோச்சிங் கிளாஸோடைய காஸ்ட்லி வேல்யூ பாத்தீங்கன்னா யாராலையும் அதுக்கான ஃபீஸை கட்டவே முடியாது. இது ஒட்டுமொத்தமாக தமிழக மாணவர்கள் எதிரானங்கிறத நாங்க உறுதியா இருக்கிறோம். இந்த பாலிசியை ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசும் சரி, பிஜேபி ஆளுகின்ற அரசும் சரி, மாணவர்களுடைய விருப்பத்தின் பேரில் எப்படி வேளாண் சட்டத்தை விவசாயிகளுடைய கண்ணீருக்காக நீக்கினார்களோ அதே போல மாணவர்களுடைய உறுதியான குரலுக்காக தமிழக அரசுடைய வேண்டுகோளும் சரி, எங்களுடைய வேண்டுகோளும் சரி, நீட்டை நாம் நீக்கக்கூடிய முக்கியமான இடத்தில் இருக்கின்றோம். ஒரு நாள் எழுதி கொள்ளுங்கள், ஒரு நாள் பாராளுமன்றத்தில் இந்த நீட்டோடைய சட்டம் வாபஸ் பெறப்படும். உறுதியாக அதற்கு எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய குரல் முக்கிய குரலாக இருக்கும். எங்களுடைய குரல் முக்கிய குரலாக இருக்கும். தமிழக மாணவர்களுடைய குரல் முக்கிய குரலாக இருக்கும் நாங்கள் பதிவு செய்கிறோம். அந்த ஒவ்வொரு சிந்தனையுடன் தான், உறுதியுடன் தான் நீட்டுக்கு எதிராக எங்களுடைய பணியை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயா அவர்களுக்கு ஸ்போர்ட்ஸிலும் சரி, கல்வியிலும் சரி, அனைத்து துறைகளிலும் உங்களோடு சேர்ந்து நாங்கள் பயணம் எப்பொழுதும் உங்களோடு இருக்கும். மாண்புமிகு முதலமைச்சரை நீங்கள் சந்தித்தீர்கள். நீங்க சொன்னதுதான், இது ஒரு பெரிய வரலாறு, மிகப்பெரிய மாற்றம். 2026 தேர்தல் ஒரு புதிய தலைமுறைக்கான தேர்தலா 1967க்கு அப்புறம் மாறுச்சு. எளியவர்கள், இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ எல்லாம் பாத்தீங்கன்னா எளியவர்கள். நீங்க சொன்ன மாதிரியே முன்னாடி சொல்லிட்டு இருப்பீங்க, காலேஜோடைய பல்வேறு கூட்டங்கள்ல தேர்தல் அரசியல், காசு இல்லாத அரசியலை உருவாக்கணும், பணம் இல்லாத அரசியலை உருவாக்கணும், இளைஞர்கள் அரசியல் வெற்றி பெறணும், ஜாதி மதம் இல்லாத ஒரு அரசியலை பேசணும், முக்கியமாக ஊழலை தூக்கி எறியணும். நீங்க என்னெல்லாம் பேசுறீங்களோ அதை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய விஷன் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில். அதில் நாங்கள் எப்பொழுதும் உறுதியாக இருப்போம். ஏன்னா எங்களுக்கு அரசியலுங்கிறது பதவியோ அதிகாரமோ அல்ல. அதிகாரமா மக்கள் தான், மக்கள் பக்கம் தான் நாங்க நிற்போம். நானும் சரி, முதலமைச்சரும் சரி. ஏன்னா அந்த அதிகாரத்தை கொடுத்ததே மக்கள் தான். அப்ப அந்த மக்களுக்கு என்ன தேவை, அந்த தேவையை ஒவ்வொரு நொடியை உணர்ந்து உணர்வுபூர்வமாக நாங்கள் எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை, எங்களுடைய கடமையை செஞ்சுட்டு இருக்கோம். அதனால உங்களுடைய குறிக்கோளும் உங்களுடைய விஷனும் ஒன்றுதான். ஒரு சிறு தவறு நடந்தாலும் நம்ம சத்யா அண்ணன் புதிய தலைமுறை உடனே தவறுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்கு. எங்களுடைய வேண்டுகோள், நாங்கள் எந்த காலத்திலும் தவறு செய்ய மாட்டோம், உறுதியாக சொல்கிறோம். உங்க சேனலுக்கு நாங்க வேலை வைக்கவே மாட்டோம். தவறு செய்யவும் தெரியாது, தவறு செய்ய வேண்டிய நோக்கமும் இல்லை. 50 வருஷ ஊழலை எங்களுடைய தலைவர் தூக்கி எறிஞ்சிருக்கார். நேற்று கூட நான் சேம்பர்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது என் சேம்பருக்கு வெளியில் ஒரே குரல் சவுண்டா இருந்துச்சு. ஒருத்தர் கதவை திறந்து ஓடி வந்தார். என்ன வேணும்னு கேட்டேன். சார், நான் ஒரு 3 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்ரூவல் கேட்டிருந்தேன் பில்டிங் கட்டுறதுக்கு, ஒரே வாரத்துல வந்துருச்சு, உங்களை பார்த்து நன்றின்னு சொல்ல வந்த, வேற ஒண்ணு இல்லை சார் கிளம்பிட்டார். இனிதான் நீங்க அரசு. இது நீங்க எங்க வேணா விசாரிக்கலாம், எந்த நிருபரை எந்த 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 டிபார்ட்மெண்ட்டுக்கு அமைச்சு விசாரிக்கலாம். அப்படி தவறு இருந்தால்
டாக்குமெண்டாவே எங்களுக்கு கொடுங்க, உடனடியாக முதலமைச்சர் சரி செஞ்சிருவார். அதுதான் நிர்வாகம், வெளிப்படை தன்மையான நிர்வாகம். 75 வருஷத்து சட்டசபையை தைரியமாக எந்த முதலமைச்சரும் ஒளிபரப்புனது கிடையாது, வரலாறே கிடையாது. அப்ப ஒரு சட்டசபையை முதலமைச்சர் கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னாரு, சட்டசபைய நேரடியா ஒளிபரப்புனா எதிர்கட்சிகள் கடுமையா கேள்வி கேட்பாங்க, அதெல்லாம் வெளியே வந்தா உங்க மேல நெகட்டிவ் வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, நெகட்டிவ் வர அளவுக்கு நம்ம ஏன் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும்? நம்ம நேர்மையான வெளிப்படை தன்மையான ஒரு நிர்வாகத்தை உருவாக்குவோமே. கேள்விகள் கேட்கட்டும், உண்மையா இருந்தா பதில் சொல்லுவோம், அரசியல் காரணங்களா இருந்தா கடந்து போவோம். இதுதான் உண்மையான ஜனநாயகம். இந்த ஜனநாயகத்தை எங்களுடைய ஜனநாயகன் வெற்றி பெற வைத்திருக்கார். இது புகழ்வதற்காக சொல்ல, சாதாரண விஷயம் அல்ல. சாதி அரசியலையும் மத அரசியலையும் பண அரசியலையும் ஒரு சட்டசபையை நேரலையில் ஒளிபரப்பக்கூடிய ஒரு தைரியமும் இருக்கக்கூடிய ஒரு தலைமை இருக்கே, அந்த தலைமையை நாம் எப்பொழுதும் அவருடைய வெளிப்படை தன்மையுடன் நிர்வாகத்தோட நாங்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, ஏன் கட்சியும் சரி, எந்த இடத்திலும் நிர்வாகத்தில் தலையிட மாட்டோம். யாரோடைய தொழிலிலும் தலையிட மாட்டோம். அவரவர்கள் தொழில், அவர்களுடைய சுதந்திரம், எந்த விதமான அதிகார மீறலோ எப்பொழுதும் இருக்காது. அதுதான் எங்களுடைய முதலமைச்சருடைய குறிக்கோள். அந்த குறிக்கோளுடன் நாங்கள் எப்பொழுதும் நடப்போம்.